உடல் எடை குறையறதுலேருந்து சருமத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள். ஸோ இதற்கு எல்லாமே நமக்கு ஒரு சின்ன சொல்யூஷன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. அதில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டே போதா? சரி, காரணமே இல்லாமல் வெயிட் கெயின் ஆகுதா? ஓகே. அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹோம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இப்போது வெயிட் லாஸ்க்கு இதை எப்படிங்க பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிளாக. ஆனால் வெயிட் லாஸ் அப்படின்னு வந்துட்டாவே டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ எக்ஸசைஸ் என்ன பண்ணுறோம், ஸோ எவ்வளோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு பர்ன் பண்ணுறோன்றது கண்டிப்பாக பார்க்கணும். பிசிஓடி இருக்கா? பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். என்ன ரீசன்னே தெரியலடே, நமக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதற்கு நம்ம என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பிசிஓடி ஒரு காரணமாக இருக்கலாம், தைராய்டு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் கவனமாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கஷாயத்தை தாராளமாக குடிக்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை குறையறதுலேருந்து சருமத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள், ஸோ இதற்கு எல்லாமே நமக்கு ஒரு சின்ன சொல்யூஷன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க, டாக்டர் எனக்கு உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள், அது வீட்டில் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டே போதா? சரி, காரணமே இல்லாமல் வெயிட் கெயின் ஆகுதா? ஓகே. அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஹை பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிம்பிளாக நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தோம்னா, எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் லவங்கப்பட்டை. பொதுவாகவே நம்ம வீட்டில் ஏதாவது நான்வெஜ் செய்கிறோம், இல்லை மசாலா சார்ந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு உணவாக இருக்கட்டும், அதில் கண்டிப்பாக இந்த லவங்கப்பட்டை இருக்கும். சின்னதாக ஒரு பட்டை போட்டு நம்ம சமைச்சு சாப்பிடும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது இருந்தாலும் அதில் லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, மருத்துவ குணம் நிறையவே நிறைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மரத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நிறைய நோய்களுக்கு, தொற்று நோய்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விஷக்கிருமிகள் பரவக்கூடிய காலத்தில் இந்த லவங்கப்பட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் நமக்கு மெடிசனாக யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஜென்ரலாக எல்லா மூலிகையுமே நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு லவங்கப்பட்டை உங்களுக்கு பயன்படுது. இதை எப்படி பயன்படுத்தலாம், யார் யார் பயன்படுத்தலாம், எந்த அளவுக்கு பயன்படுத்தலான்றதும் நான் சொல்கிறேன். இப்போது ரெகுலராக லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்கிறது 2 வகை இருக்குங்க. ஒன்று திக்காக இருக்கும், நல்லா பார்த்துருப்பீங்க. இன்னொன்று மெலீஸாக இருக்கும், அப்படியே தின்னாக ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கும். இன்னொன்று பட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், உடைக்கவே முடியாத மாதிரி இருக்கும். இது 2ல் எதுங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2மே மருத்துவ குணம் இருக்கக்கூடியது தான். வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, திக்காக இருக்குது பார்த்தீங்களா, அந்த லவங்கப்பட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சித்த மருத்துவத்தில் சில மருந்துகளில் இந்த மெலிசா சன்ன லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, அது பயன்படுதுங்க. நிறைய மருந்துகளில் அதுவும் சேருது. உங்களுக்கு எந்த பட்டை, லவங்கப்பட்டை எது கிடைச்சாலும் ஓகே, வாங்கிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்தலாம். இப்போது வெயிட் லாஸ்க்கு இதை எப்படிங்க பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிளாக. ஆனால் வெயிட் லாஸ் அப்படின்னு வந்துட்டாவே டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ஸோ எக்ஸசைஸ் என்ன பண்ணுறோம், ஸோ எவ்வளோ கேலரிஸ் ஒரு நாளைக்கு பர்ன் பண்ணுறோன்றது கண்டிப்பாக பார்க்கணுங்க. அதே மாதிரி தான் அது கூட சேர்த்து இந்த லவங்கப்பட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். சரி, வெயிட் லாஸ்க்கு இந்த லவங்கப்பட்டையை எப்படி பயன்படுத்துறது? ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த லவங்கப்பட்டையை வாங்கிக்கோங்க, சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு லவங்கப்பட்டை, ஸோ சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கிட்டோம். அதே அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் இருக்குது பார்த்தீங்களா, கொத்தமல்லி விதைகள் 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. லவங்கப்பட்டை, தனியா 2மே 100 100 கிராம் இருக்குது. இது கூட நான் சொல்கிற மற்ற மூலிகைகள் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். என்னென்ன மூலிகை சேர்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் கிராம்பு 10 கிராம் நீங்கள் எடுத்துக்கணும். காரமான ஒரு மூலிகை இல்லையா, 10 கிராம் கிராம்பு, 10 கிராம் அளவுக்கு சுக்கு,
ஸோ சுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கொலஸ்ட்ராலை வந்து வெளியேற்றுவதற்கு பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை வெளியேற்றவும் வெயிட் லாஸ்க்கும் சுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சுக்கு ஒரு 10 கிராம் நமக்கு தேவைப்படுது. சீரகம் 10 கிராம் நம்ம எடுத்துக்கணும். சதக்குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை இருக்குங்க. இதுவும் வந்து ஒரு 10 கிராம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சதக்குப்பை பெரும்பாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் சரி செய்கிறதுக்கு சதக்குப்பை ரொம்ப முக்கியங்க. இது ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட ஓமம் 10 கிராம். ஸோ எல்லா மூலிகையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது, உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடியது. இன்றைக்கி இப்போவே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுப்படி எடுத்து எல்லாமே ஒன்று லேசாக வறுத்து கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இந்த பவுடர் எடுத்துகிட்டு எப்போவுமே நம்ம கஷாய முறை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க நீங்கள் பயன்படுத்தணும். 3 கிளாஸ் தண்ணீரில் 1 ஸ்பூன் ஃபுல்லாக இதை வந்து போட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ பாயில் பண்ணிவிட்டு இது ஒரு கிளாஸாக வரணும். ஸோ 3 கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறோம். இது 1 கிளாஸாக வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 5, 6 துளிகள் எலுமிச்சை சாறு இதில் விட்டுருங்க. உங்கள் வீட்டில் புதினா இருக்குது, இல்லை துளசி இருக்குது, எலுமிச்சை இலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எலுமிச்சை இலைனா ஒரு 2 சேர்த்துக்கலாம். புதினா துளசி ஏதாவது இருந்தாலும் ஒரு 5, 6 இலைகள் இது பாயில் ஆகும்போதே அதில் போட்டுருங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி இதை குடிச்சிக்கிட்டே வாங்களேன். உங்களுக்கு என்னென்ன உடலில் மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ். ஸோ கண்டிப்பாக நல்லாவே ஒரு மாதத்துக்கு ஒரு 3 கிலோ நீங்கள் ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னா, ஸோ டயட் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இதை டெய்லி காலையில் இதை குடிச்சிக்கிட்டே வரணுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். சரிங்க, நான் டயட்டு குறைச்சிட்டேன், அதுக்கப்புறம் நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாமல் ஒரே இடத்துல தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ இந்த கஷாயம் நீங்கள் லவங்கப்பட்டை குடிநீரை இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உடல் எடை குறையும். உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. இது மட்டும் இல்லைங்க, ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும். ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்குது. ஸோ குழந்தை வந்து பிறப்பு தள்ளி போகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதற்கு முக்கியமான ஒரு மூலிகையாக லவங்கப்பட்டையும் இந்த கஷாயமும் பயன்படுது. பிசிஓடி இருக்கா? பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். என்ன ரீசன்னே தெரியலடே, நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதற்கு நம்ம என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, பிசிஓடி ஒரு காரணமாக இருக்கலாம், தைராய்டு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் கவனமாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த கஷாயத்தை தாராளமாக குடிக்கலாம். சுகர் இருக்கிறவங்க குடிக்கலாமா? கண்டிப்பாக குடிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சுகரை உங்களுக்கு குறைச்சி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடியது. சுகர் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது இல்லைங்களா, உள்ளங்கால் மறுத்து போகிற மாதிரி இருக்குது, ஒரு சோர்வு இருக்குது, எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஆண்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க. இந்த கண்டிஷனுக்கும் இந்த லவங்கப்பட்டை கஷாயத்தை தாராளமாக குடிக்கலாம். இதை தாண்டி இந்த லவங்கப்பட்டை பொடி வேறு எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த லவங்கப்பட்டை பொடியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். லவங்கப்பட்டை பொடியோட சீரகம், ஓமம் இது 2 மூலிகை தான். இதை ரெண்டுமே ஒன்றாக கலந்து எவ்வளவு அளவு எடுக்கலாம்னா, இதுவுமே ஒரு 100 கிராம் நம்ம வந்து லவங்கப்பட்டை இருக்குன்னா 20 கிராம் எடுத்துக்கலாம். சீரகம் 20 கிராம், ஓமம் 20 கிராம். இந்த அளவுப்படி நீங்கள் எடுத்து இது பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இன்டைஜஷன் இருக்குது, டிஸ்பெப்சியான்னு சொல்லுவாங்க, சாப்பிட்டோன்னே ஏப்பம் வருது, வயிறு உப்புசமாக இருக்குனாலும் இதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு வெந்நீர் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் வயிறு சம்மந்தப்பட்ட புளிச்ச ஏப்பம் வருது, அசிடிட்டி, வயிறு உபசம் இதுவும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ லவங்கப்பட்டை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. ஸோ மொத்தமாக சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, ஸோ உடல் கழிவுகள் வெளியேற ஒரு கஷாய முறையை நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.